தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா, செஸ் ஓப்பனிங்ஸ் தியரியில் 46வது வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கிங்ஸ் கேம்பிட். ஸோ கிங்ஸ் கேம்பிட் இது என்னங்க, நிறைய பேர் வந்து இது என்ன நினைப்பாங்கன்னா, டாப் லெவலில் கிங்ஸ் கேம்பிட் வந்து விளையாடுறதில்ல. ஈவன் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து விளையாடும் போது கூட டிங்லிரன் வந்து அதை ஈஸியாக அடித்து உடச்சி அவர் 20-25 மூவ்ஸில் வந்து ஈஸியாக வின் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு கிங்ஸ் கேம்பிட் வந்து ஒயிட்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம கிங்ஸ் கேம்பிட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம கிங்ஸ் கேம்பிட் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசனுக்காக அப்படின்னாக்கா, அதாவது நம்ம E4 ஓப்பன் பண்ணும்போது பிளாக் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, E5 வந்து ரிப்ளை பண்ணுறாரு. அதாவது கிளாசிக்கல் ரிப்ளை, அதாவது இதுதான் காலங்காலமாக ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டு. அந்த மாதிரி E4 E5 இது வந்து கிளாசிக்கல் ரிப்ளைன்னு கூட சொல்ல, கிங்ஸ் பான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இப்போ என்ன நினைப்பாங்கனாக்கா, பிளாக் பிளேயர் வந்து இப்போ ஒயிட் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, பிஷப் C4 வந்து ஆட போகிறாரு, இட்டாலியன் ஓப்பனிங். அதுவும் எனக்கு தெரியும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நைட் F3 டெவலப் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே நைட் F3 டெவலப் பண்ணிவிட்டேன். அடுத்து நைட் F3 டெவலப் பண்ணிட்டு பிஷப் B5 வந்து ஆட போகிறாரு. அது வந்து ராய் லோபஸ். கரெக்டாக? ஸோ இது மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கும்போது ஈவன் நைட் F3 D4 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அது வந்து ஸ்காட்ச் கேம்பிட், கோரிங் கேம்பிட்னு சொல்லிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் லைனில் போகும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா, யூ ஆர் கோயிங் டு சர்ப்ரைஸ் யுவர் ஆப்போனன்ட் வித் F4. ஸோ இதுக்கு பேர் வந்து கிங்ஸ் கேம்பிட்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் D4 C4 ஆடுறோமோ, அதாவது நம்ம D4 D5 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C4 கேம்பிட் இங்கே பான் ஆன் த சென்டர். இந்த மாதிரி நீங்கள் குயின் சைடு இருக்க பானை வந்து நீங்கள் கேம்பிட் பண்ணுறதால அது வந்து குயின்ஸ் கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொசிஷனல் கேம்பிட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பொசிஷனலாக வீக்கனிங்கான ஒரு கேம்பிட். எதனால் அப்படின்னாக்கா, இந்த F4 மூவ் வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குயின் செக்கை வந்து அலோவ் பண்ணுது. கரெக்டாக? பட் இமீடியட்டாக நம்ம செக்கை வந்து நம்ம வைக்க முடியாது. என்னன்னாக்கா, நமக்கு G3 வந்து டிஃபென்ஸ்க்கு வரும். பட் இந்த பானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த குயின் செக் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் ஸ்கொயர் டயக்னல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டார்க் ஸ்கொயர்லேருந்து நமக்கு பிஷப் வந்து உள்ள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு லாங் டைம் ப்ராப்ளம் வரும். இதனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, கிங்ஸ் கேம்பிட் வந்து பிளாக் சைடு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு கண்டிஷன். எப்போனா நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கேம்பிட் எப்படி விளையாடணும், எப்படி வந்து கரெக்டாக அதை டிஃப்யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அக்ரெசிவாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து F4 ஆனதுக்கப்புறம் பிளாக் வந்து கேம்பிட்டை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, த பெஸ்ட் வே டு ரெஃப்யூட் எ கேம்பிட் இஸ் டு அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிறந்த வழி என்னன்னாக்கா, ஒரு கேம்பிட் உங்க கூட விளையாடும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு சிறந்த வழின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை டிக்ளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம குயின்ஸ் கேம்பிட்க்கு QGD, அதாவது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் இருக்கோ, அதேமாதிரி உங்களுக்கு கிங்ஸ் கேம்பிட் டிக்ளைனும் இருக்குது. அப்போ நம்ம எப்படிங்க டிக்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் மெயின் லைனில் நமக்கு பிளாக் எப்படி வந்து கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்க போகுது. முன்ன மாதிரி நான் ரொம்ப லென்த்தாக பேச போகிறது கிடையாது. இது ஷார்ட்டாக பேசிவிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ எப்படி நம்ம சிசிலியன் டிஃபென்ஸில் எல்லா வேரியேஷனும் கவர் பண்ணியிருக்கோமோ ஒரே வீடியோவில், அதே மாதிரி இதுலேயும் ஒரு 6 to 10 வேரியேஷன்ஸ் வந்து நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு செப்பரேட் வீடியோ முக்கியமான வேரியேஷன்ஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம F4 ஆடினா நம்ம எப்படி டிக்ளைன் பண்ணுறதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் டிக்ளைன் பண்ணுறது எப்படின்னாக்கா, அதாவது நீங்கள் பிஷப் C5 வந்து விளையாடலாம். இதுக்கு பேர் வந்து கிளாசிக்கல் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. பிஷப் C5 வந்து நீங்கள் டெம்ப்ரவரியாக வந்து நீங்கள் D4 வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பான் வந்து இன்னும் E5 இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு D4 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் போஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிக்ளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அஸ் எ ஒயிட் பிளேயராக நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்கள் இந்த பானை வந்து நீங்கள் கேப்சரும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் F3 ஆடலாம். இங்கே காமனான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் F3 தான் வந்து ரெக்கமெண்டடாக இருக்குது. ஏன்னா ஈவன் நம்ம நைட் F3 வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பானை வந்து அவர் கேப்சர் பண்ணாலும் கூட உங்களுக்கு D4 வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு செட் அப் தி டுவல் பான் இந்த சென்டர். இப்போது கிங்ஸ் கேம்பிட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒன்ஸ் இந்த பான் வந்து E5 பான் வந்து நமக்கு
இந்த மாதிரி கேப்சர் பண்ணிவிட்டு மூவ் ஆன பிறகு நமக்கு என்னன்னாக்கா பியூட்டி ஆஃப் கிங்ஸ் கேம்பிட் வந்து D4 E4 இந்த டுவல் பானை வந்து நம்ம வேகமாக செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த கிங்ஸ் கேம்பிட் வந்து நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. இது கண்டிப்பாக வந்து ஒயிட்டுக்கு வந்து சிவியரான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னாக்கா பிளாக் பிளேயருக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா கிங்ஸ் கேம்பிட் நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் எ பிளாக் பிளேயராக இருந்தாலும் சரி ஒயிட் பிளேயராக இருந்தாலும் சரி நீங்கள் கிங்ஸ் கேம்பிட்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்றதை நான் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லித்தர போகிறேன். 6 to 7 வேரியேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம கவர் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு ஓப்பனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கிங்ஸ் கேம்பிட் வந்து நம்ம அந்த காலத்தில் அதாவது 1900 அந்த 19th சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓப்பனிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இம்மோர்டல் கேமே வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் கேம்பிட்டில் தான் வந்து விளையாடிருப்பாங்க. கேஸ்ரெஸ்கி விசஸ் ஆண்டர்சன், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேரியேஷன். அப்படி நாளடைவில் வந்து தியரிஸ் வந்து எவால்வாக பிளாக்குக்கு வந்து இருக்கிற அட்வான்டேஜ் வந்து எல்லோரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பான் கேம்பிட் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்றத நிறைய டைம் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு பெஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆன்லைன் நேஷன்ஸ் கப்புன்னு நினைக்கிறேன். அதில் நடந்த ஒரு கிங்ஸ் கேம்பிட்டை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணியிருப்பார் டிங்லிரன் அகெயின்ஸ்ட் மேக்னஸ் கால்சன். ஸோ இப்போ நம்ம டிக்ளைன் பண்ணுறதுல பேசும்போது பிஷப் C5 வந்து ஒரு டிக்ளைன், அதாவது டைரெக்டாக இது வந்து நீங்கள் விளையாடலாம். இது வந்து நீங்கள் சாலிடான ஒரு வே ஆஃப் பிளேயிங் சொல்லுவாங்க. பிளாக்குக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இது வந்து பிஷப் to C5 அனதர் ஃபன் வே ஆஃப் பிளேயிங். அதாவது எல்லா கேம்பிட்டுமே ஒரு கவுண்டர் கேம்பிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் ஆடும்போது அதுக்கு வந்து ஆல்பின் கவுண்டர் கேம்பிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிங்ஸ் கேம்பிட்டுக்கும் ஒரு கவுண்டர் கேம்பிட் இருக்குது, அதுதான் வந்து D5. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபல்க்பீர் கவுண்டர் கேம்பிட். இப்போது இதில் பான் டென்ஷன் வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி 4 பான்ஸோட டென்ஷன் வந்து சென்டரில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய அட்வான்டேஜை பொசஸ் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எக்ஸாக்ட் மூவ் ஆர்டர்ஸ் நீங்கள் இதில் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் வந்து ஃபல்க்பீர் கவுண்டர் கேம்பிட், சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பிட்குள்ளே இன்னொரு கேம்பிட். இதில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மற்ற கேம்பிட்டில் இருக்கிறத ஐடியாவை விட கிங்ஸ் கேம்பிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேரியேஷன் இருக்குனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபல்க்பீர் கவுண்டர் கேம்பிட் பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேம்பிட் அக்செப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் வந்து இந்த கேம்பிட் அக்செப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது பிளாக் கேன் பிளே தி மூவ் C6. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிம்சவிச் கவுண்டர் கேம்பிட். அதாவது கேம்பிட்குள்ளே கவுண்டர் கேம்பிட், அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் கேம்பிட். கேட்குறதே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியா வரும், உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் இந்த அதாவது நீங்கள் மட்டும் கிங்ஸ் கேம்பிட்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஆஸ் எ பிளாக் பிளேயராக இருந்தாலும் சரி ஒயிட் பிளேயராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நிறையா வின்ஸை வந்து அதுவும் ஷார்ட் கேம்ஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ரேப்பிட் கேமாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாண்டர்ட் கேமாக இருந்தாலும் சரி, அன்லெஸ் அன்டில் யுவர் ஆப்போனன்ட் நோஸ் த எக்ஸாக்ட் மூவ் ஆர்டர், கரெக்டாக? இங்கே நீங்கள் லாஜிக்கல் மூவ்ஸ்லாம் விளையாடலாம், பட் தியரிஸ் தெரியாமல் நீங்கள் லாஜிக்கல் மூவ்ஸ் விளையாடும்போது உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நீங்கள் நான் ஓப்பனிங் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்த ஆப்போனண்ட்டை நீங்கள் அவுட் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து நிம்சவிச் கவுண்டர் கேம்பிட். இப்போது நமக்கு மூணு மூவ் வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம எப்படி டிக்ளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்று பிஷப் C5, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D5, இன்னொன்று C6 பார்த்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஐடியாஸ் இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ நான் வந்து கேம்பிட்டை டிக்ளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது இந்த வீடியோலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்பரேட்டாக வீடியோ போட போகிறோம். அதனால் நீங்கள் என்னங்க இந்த ஒரு மூவ் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம இப்போ வந்து திரும்ப வந்து இந்த கேம்பிட்குள்ளே வரலாம். ஸோ F4, அதுக்கப்புறம் E captures F4. ஸோ இப்போ இந்த பானை வந்து நான் அக்செப்ட் பண்ணாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பிளாக் அதாவது ஒயிட்டுக்கு வந்து 2 மெயின் ரிப்ளைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைட் லைன் வந்து பிஷப் to C4. அதாவது பிஷப் to C4 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டான மூவ் மாதிரி தெரியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஐடியானாக்கா இந்த குயின் செக்கை வந்து அலோவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த குயின் செக் அலோவ் பண்ணிட்டு கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு இம்மோர்டல் கேமில் இதே லைன் தான் வந்து விளையாடிருப்பாங்க, கேஸ்ரெஸ்கி வெர்சஸ் அந்த ஆண்டர்சன் கூட. ஸோ அதில் ஆண்டர்சன் வந்து இந்த வேரியேஷன் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பார். எங்கள் ஐடியா என்னன்னாக்கா ஒன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் நம்ம விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக நான் பிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நைட் F3 டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறேன். இது வந்து மெயின் மூவ் கிடையாது, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நைட் F3 டெவலப் பண்ணும்போது உங்களோட குயினோட போஸ்ட் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதாவது
நீங்கள் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த D4 ஐடியா வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி வந்து நம்ம பிளானில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் இந்த குயின் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம D4 அடப்புறோம். நம்மளுடைய ட்ரீம் பிளான் என்ன, இந்த பானை வந்து சென்டரில் செட்டப் பண்ணணும். நீங்கள் எப்படி இந்த பான் சென்டரை வந்து உடச்சி எப்போ வந்து நீங்கள் சென்டரில் உங்களுக்கு தேவையானதை பிடிக்க போகிறீங்கன்றது தெரியாது கரெக்டாக. அதே மாதிரி இந்த பான் வந்து இப்போது ரெடிமேடாக நம்ம அட்டாக்ல வச்சுருக்கோம். வி கேன் ப்ளே தி மூவ் G3. அப்படி இல்லைனா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிங்ஸ் கேம்பிட்டில் இருக்குது. அதனால் இந்த பிஷப் C4 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் இந்த பான் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெயின் மூவான நைட் F3 விளையாடுறதுக்கு பதில் நீங்கள் பிஷப் C4 குயின் செக் அண்ட் தென் யூ கேன் ப்ளே தி மூவ் நைட் F3. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு ஐடியா. ஸோ மெயின் மூவ் அப்படின்னு சொல்லும் போது அந்த நைட் F3 இங்கே தான் உங்களுக்கு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம 4 வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே நைட் F3 வந்து மெயின் மூவ். ஸோ நிறைய பேர் என்ன, நான் எதுக்குங்க இந்த குயின் செக்கை அலோவ் பண்ணணும், நான் நைட் F3 தாங்க விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயின் மூவும் கூட. அது வந்து நம்மளுடைய பிளேயோட ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஸோ நைட் F3ல உங்களுக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 கேம்பிட் இருக்குங்க. G5 லைன், அதாவது மெயின் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பிளாக்குக்கு வந்து G5 தான் வந்து மெயின் மூவ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் ஆன் டு மை எக்ஸ்ட்ரா பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, G5 வந்து ஆடுறாரு. இப்படி ஆடும்போது ஒயிட்டுக்கு 5 கேம்பிட்டிங் ஐடியா இருக்குது. கேஸ்ட்ரெஸ் கேம்பிட்னே ஒரு ஐடியா இருக்குது. அடுத்து மூசியோ கேம்பிட் இருக்குது. ஏகப்பட்ட கேம்பிட் லைன் வந்து இதில் இருக்குங்க. ஒன்ஸ் யூ மாஸ்டர் தி G5 லைன் அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து வெற்றியை குவிக்கிறத வந்து யாராலுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே 15 to 20 மூவ்ஸ்லேயே வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிளாக்குக்கு வந்து அப்போ பிளாக் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்போ பிளாக் வந்து சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா மூவுக்குமே வந்து கரெக்டான டிஃபென்ஸ் வந்து இருக்குது. டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரெசிவ் ரிப்ளைஸ் இருக்குது. அதுதான் வந்து பியூட்டி. இதாவது நான் வந்து ஒயிட் சைடு பேசிகிட்டு இருக்கேன்றதால நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க, அப்போ பிளாக் வந்து நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மூவ் ஆர்டர் யார் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண போகிறாங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எந்த கேம்பிட்டாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆடும்போது அதை ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து போத் கலர்ஸ்க்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து பொருந்தும். ஸோ இப்போ வந்து நம்ம G5க்கு அப்புறம், அதாவது நைட் F3க்கு அப்புறம் G5, அதாவது இங்கே எத்தனை வேரியேஷன் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 வேரியேஷன்ஸ் வந்து இங்கே பிரான்ச் ஆகுது. ஸோ G5 வந்து மெயின் லைன். ஸோ மெயின் லைனில் உங்களுக்கு 5 கேம்பிட்ஸ் இருக்குது. நான் எந்த கேம்பிட்குள்ளேயும் போகலை. நான் G5 இதுக்கு மட்டுமே நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த மூசியோ கேம்பிட்டு, அடுத்து கேஸ்ட்ரிக்கி கேம்பிட்டு, ஏகப்பட்ட கேம்பிட்டிங் லைன் இருக்குன்றதால நான் உங்களுக்கு G5 வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து மெயின் மூவ் என்னன்னாக்கா G5க்கு பதில், அதாவது பிளாக்குக்கு ஏகப்பட்ட ரிப்ளைஸ் இருக்குது. 7 மூவ்ஸ் வந்து ரிப்ளை பண்ணலாம். செகண்ட் மோஸ்ட் காமன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல D6. இதுக்கு பேர் வந்து ஃபிஷர் டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிஷர் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட மெமரபிள் 60 கேம்ஸில் வந்து ஒரு கேமில் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மூவ் வந்து ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்குது. சிம்பிளாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சென்டர் எனக்கு வேணாம், பட் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். என்னோடய பிஷப் வந்து நான் வந்து பான் சைன்குள்ளேயே வச்சுக்க போகிறேன். நீ எப்படி என்னோடய பொசிஷனை வந்து அடித்து உடைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் அவரோட ஆர்கியூமெண்ட் இந்த இடத்துல. ஸோ இங்கே எனி டைம் வந்து G5 நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ D6 வந்து ஃபிஷர்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஐடியா என்னன்னாக்கா D5 ரொம்ப அக்ரெசிவாக போகிறது. இதுக்கு பேர் வந்து மாடர்ன் டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வேறு வழி கிடையாது. யூ ஹேவ் டு கேப்சர் தி பான் சாக்ரிஃபைஸ். So I mean it is not a sacrifice, you have to accept you have to capture the pawn. ஏன்னா சென்டரில் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கன்னா அவர் வந்து பானை கேப்சர் பண்ணிடுவார் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பானை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி கேப்சர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், நைட் F6 டெவலப் பண்ணி பொறுமையாக ரீகேப்சர் பண்ணுவார். இல்லை நீங்கள் அதை வந்து பானை வந்து நான் கேம்பிட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பானை பிடிச்சி போகிறீங்க அப்படின்னாக்கா அவரோட பீஸ் எல்லாம் வெளியே வந்து உங்களை அடித்து ஈஸியாக துவம்சம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் D5 வந்து மாடர்ன் டிஃபென்ஸ். அடுத்த மூவ் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா பிஷப் டு E7. இதுக்கு பேர் வந்து கன்னிங்ஹம் டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம நேம் மட்டும் தான் சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி செப்பரேட் வீடியோவில் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். அடுத்து நைட் டு E7. இதுக்கு பேர் வந்து போன்ஸ் ஒஸ்மோலஸ்கி வேரியேஷன். ரொம்ப பேரை வச்சு பயந்துடாதீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின் மூவ்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்னன்னாக்கா H6, அதாவது பெக்கர்ஸ் டிஃபென்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து பெக்கர்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 7 வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் மூவில் இருக்குது. அதாவது G5 லைனில் G5 ஒன்று இருக்குது, D6 ஒன்று இருக்குது, பிஷப் E7, நைட் E7,
h6 d5 ஏகப்பட்ட மூவ்ஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப இதுக்கு பேர் வந்து இந்த கிங்ஸ் கேம்பிட் வந்து ரொமான்டிக்கான ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் வந்து அரேஸ் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கேம்பிட் லைன் சொன்னோம் இல்லையா, அந்த பானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நைட் f3 அடுத்து g5. ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஏகப்பட்ட கேம்பிட் லைன்ஸ் இருக்குது. இதில் பியூட்டி என்னன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே பிஷப் c4 போவாங்க இந்த f7 அட்டாக் பண்ணுறதுக்கு. ஃபர்தராக பானை கூட அட்வான்ஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இங்கே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மியூசியோ கேம்பிட்டை, இதுதான் வந்து உங்களுக்கு மியூசியோ கேம்பிட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து அக்சலரேட் பண்ணுறது தான் வந்து இங்கே இந்த கேம்பிட்டோட ஐடியா. ஸோ இங்கே வந்து நம்ம d4 வரப்போகுது, அடுத்து இந்த பிஷப் வந்து வரப்போகுது, இந்த பானை வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். f7ல் ஒரு ட்ரெமண்டஸ் ப்ரெஷர் வரப்போகுது. அவர் எப்படி டெவலப் பண்ணி டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்னு தெரில. ஏன் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பீஸை கேப்சர் பண்ணுறதுலையும் பானை கேப்சர் பண்ணுறதுலையும் டைம் வேஸ்ட் பண்ணதால் இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அட்டாக் வந்து ஜோடிச்சு வச்சுருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூ வில் ஹாவ் டஃப் டைம் டு டிஃபெண்ட் யுவர் பொசிஷன் ஆஸ் எ பிளாக். ஸோ அதனால் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைபர் வரும்போது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன்ஸ்லாம் போடுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ 100 பேர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதில் 42 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க. அதாவது 100க்கு 42 பேர்னால் அப்போது நம்ம வீடியோ பார்க்குறாங்க, பட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 42 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். 200 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன பிளேலிஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் வந்து நம்ம பேசி கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருந்தது. அதனால தான் நான் கிங்ஸ் கேம்பிட்குள்ளே போயிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஓப்பனிங் படிக்கிறதுக்கு, ரொம்ப போர் அடிக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, நீங்கள் சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் பீயிங் வித் Sathuranga Chanakyan, and I will see you in my next video.